Hi friends, welcome to Abhi's Food Book. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் தீபாவளி ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடி கனமான பாத்திரத்தில் 250 ml கப்பால் 3/4 கப் வெள்ளை சர்க்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மிதமான தீயில் கொதிக்க விட்டுக்கோங்க. 250 ml கப்பால் 1 கப் தேங்காய் துருவல் லேசாக அழுத்தி விட்டு நிறக்க அளந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவும் போது வெண்மையான பாகத்தை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி நல்லா வெள்ளையாக வரும். துருவின தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தான டெக்ஸ்சரோடையும் இருக்கும். இதோட ஊற வச்ச 5 முந்திரி சேர்த்து அரைச்சி பர்ஃபி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதிக அளவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் இதே மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பர்ஃபி செஞ்சு ஊற்ற போகிற பிளேட்லேயோ இல்லைன்னா ட்ரேலையோ கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கலந்து கொதிக்க விட்டு இது மாதிரி ஓரத்தில் வர்ற அழுக்க ஒரு வடிகட்டி வச்சு சுத்தமாக எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் பர்ஃபி நல்லா வெள்ளையாக இருக்கும். பாகு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாகு நல்லா இறுகி இது போல் நுரைய உள்ளுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடித்த தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை வறுக்காத ரவை தான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெள்ளை ரவை சேர்க்கறதுனால பாகு மேலே தெரிக்காமல் இருக்கும். பர்ஃபி சீக்கிரம் கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு இது போல் பாகோட கலவை கொதிச்சிட்ருக்கோம். அடுத்த ஸ்டேஜு இந்த பாகு இறுகி கெட்டியாக வந்துடும். லாஸ்ட்டு ஸ்டேஜு இது போல் ஓரத்தில் ஜீனி வெள்ளையாக பூத்து கலவை நல்லா இறுகி இது போல் திரண்டு வெள்ளை கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு நெய் தடவுன தட்டில் கொட்டி 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு மேல் பகுதியை நல்லா சமப்படுத்திட்டு 2 நிமிஷம் கழித்து தேவையான வடிவத்தில் கட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா துண்டுகள் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உதிர்ந்தும் போகும். ஷேப்பும் பர்ஃபெக்டாக வராது. சூடு சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் இது போல் ஒரு தட்டில் கவுத்து கொட்டி ஒரு தட்டை தட்டுனீங்கன்னா டிமோல்ட் ஆகி வந்துடும். தனித்தனி பீஸாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற அந்த பர்ஃபி 10 நாள் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.